சேட்டலைட் கனெக்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அதாவது எந்த ஒரு டவருமே ஒயர் நெட்வொர்க்கே இல்லாமல் நம்ம டேரெக்டாக த்ரூவாக சேட்டலைட் மூலமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதா சேட்டலைட் கனெக்டிவிட்டி. ஸோ சைனா வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டாக வந்து வீடியோ கால் வந்து சேட்டலைட் கனெக்டிவிட்டி மூலமாக அவங்க வந்து டெஸ்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஸோ கம்மிங் வந்து சீக்கிரமே வந்து இது டோட்டலாக வந்து வேர்ல்டு வைடு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து 2026 வராது. பட் 27 வேணால் ஒரு சில மேஜர் கண்ட்ரீஸில் வரும். அதுக்கப்புறம் ஆனால் இந்தியாவில் வரும் மேக்ஸிமம். இப்போல்லாம் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் யாராச்சும் யூஸ் பண்ணுறான்னு கேட்டேன், கண்டிப்பாக கம்மியான தான் யூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் வந்து வாட்ஸ்அப் ரெண்டுமே சரி அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற காரணத்தில் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அவங்களோட மெசேஞ்சர் ஆப் இருக்கலாம், இதை வந்து டிசம்பர் 15 டிஸ்கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்டை சுற்றிட்டு இருந்துச்சுல, அது வந்து உண்மையான விஷயம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை கிடையாது. இது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான். மெசேஞ்சர் எதுவுமே வந்து பேன் பண்ணலை, அவங்க சைட்லேருந்து எதுவும் டிஸ்கண்டினியூ பண்ணலை. பிஎஸ்என்எலோட ₹1 பிளான் வந்து இப்போவும் இருக்க தான் செய்யுது. நிறைய பேருக்கு தெரியல இந்த ₹1 பிளான் அப்படின்னா என்னன்ட்டு. நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் ஷோரூம் போயிட்டு இல்லை வந்து அங்கங்கே ஸ்டால் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் நியூ சிம் கார்டு இல்லை வந்து உங்கள் சிம் கார்டை எம்என்பி பண்ணுறது மூலமாக வந்து ₹1க்கு உங்களோட சிம் கார்டை 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட பிளான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீடம் பிளான் மாதிரி விட்டுருந்தாங்க. அதுக்கு வர இப்போ கம்மிங் வந்து இந்த நவம்பர் 2025 நவம்பர் 15 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போயிட்டு இல்லை அவங்க போட்டிருக்க இந்த கொடை மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே போய்ட்டு உங்களோட சிம் கார்டை வந்து நீங்கள் போர்ட்டோ இல்லை வந்து நீங்கள் நியூ சிம் கார்டோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எல்லாரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் மேக்ஸிமம் வந்து ரிஸ்க்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிடுது. மோஸ்ட்டாக நிறைய பேர் அக்கௌண்ட் வந்து இப்போ டிசேபிள் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தனியாக போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடுச்சுன்னா எப்படி எனபிள் பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்புக் டிசேபிள் எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது போக தனியாக பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களோட யாராச்சும் ஃபேஸ்புக் வந்து டிசேபிள் ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து கன்ஃபார்ம் உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். மொபைல் நெட்வொர்க் அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 10% 20% வரைக்கும் அவங்களோட ப்ரைஸை ஹைக் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். இது எப்படி தடுக்கலான்னு கேட்டால் தடுக்கலாம் ஒன்றும் முடியாது. பட் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி வேணும்னா நம்ம இதே ரீசார்ஜில் பண்ணிக்கலாம். அது வந்து 6 மந்த்துக்கோ 1 இயருக்கோ. அது என்னன்னா நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் ஆப்பில் போயிட்டு 1 இயர் இல்லை வந்து 6 மந்த்துக்குண்டான பிளானை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க எவ்வளோ தான் ப்ரைஸ் ரேஞ்ச் பண்ணாலும் பட் அந்த உங்களுக்கு 1 இயர் பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்டிவேட்டில் ஒர்க் ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் 6 மந்த்தோ இல்லை வந்து 1 இயர்க்கு அப்புறமோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அந்த டைமில் வந்து என்ன ப்ரைஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா நெட்வொர்க்குமே சரி ப்ரைஸ் வந்து ரேட்டை ஏற்றுறங்கிறது கன்ஃபார்ம் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.